2 படம் பார்த்தேன் நேற்று. காலையில் ஃபஸ்ட்டு ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் எதேச்சியாக நான் எப்போவுமே காலையில் ஒரு 8 மணி 9 மணிக்கு எப்போவுமே காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு படம் பார்ப்பேன். அது அப்படி எதேச்சியாக நான் வந்து சும்மா ஓடிடி பிளாட்ஃபார்முக்குள்ளே போய் நமக்கு என்ன தோணுதோ, எந்த எந்த ஸ்டில்லு பார்க்கணும்னு தோணுதோ, எந்த படம் பார்க்கணும்னு தோணுதோ அந்த படத்தை அப்படியே ஓட்டி ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம். அந்த படம் நம்மளை உள்ளே இழுத்துச்சுன்னா அந்த படத்துக்குள்ளே ட்ராவல் ஆகும் அப்படின்ட்டு என்னோடய டெய்லி வழக்கமாக வச்சுருப்பேன் நான். அப்படி நேற்று பார்த்த படம் வந்து ஒரு செவ்விந்தியர்கள் பற்றியான ஒரு படம் பார்த்தேன். பரி மை ஹார்ட் உடன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு ஒரு பெரிய மவுன் ஒரு மாதிரி படம் முடிஞ்ச உடனே அந்த படம் கொடுத்த தாக்கம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. நான் உடனே ஆஃபீஸுக்கு போய் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட அந்த படத்தை பார்க்க சொல்லி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு டிஸ்கஷன்லாம் போனதுக்கப்புறம் நைட்டு ஒரு 11 o'clock வந்து அம்பேத்கரை வந்து இந்த படத்தை அனுப்பி விட்டார். இதை பார்த்துட்டு காலைல வா ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி இப்போ இந்த படம் பார்த்தோம். எல்லாம் என் அசிஸ்டன்ஸோட சேர்ந்து அந்த படம் பார்த்தேன். ஏதோ தெரியல சம்மந்தம் இல்லாமல் இந்த 2 படத்துக்குமான ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு, பயங்கரமான ஒரு ஒரு தாக்கு இருந்துச்சு. கிட்டத்தட்ட நானும் என் அசிஸ்டண்ட்டும் பயங்கரமான ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே போனோம். ஒரு 6-7 மணிக்கு தான் காலைல படுக்க போனோம். இந்த 6 மணியுமே இந்த 6 மணி வரைக்கும் இந்த உரையாடல் என்ன உரையாடல் இருந்துச்சுன்னா, இரண்டு படங்களுமே வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. 2 படங்களும் வெவ்வேறு வடிவமான போராட்ட வடிவங்களை முன்வைக்கிற படங்கள். இப்போ வந்து எனக்கு என்ன பண்ணி தோணுச்சு அப்படின்னா, மயிலாடு பார்த்துட்டு என்னன்னா இந்த மயிலாடு படத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் வந்து இந்த படத்தோட தாக்கத்துலேருந்து பேசுறதுனால சொல்கிறேன். இது சரியா இது தப்பா, இந்த முடிவு இந்த வடிவம் எளிய மக்களோட கடைசி ஆயுதம், எளிய மக்களோட கடைசி முடிவு, இதை இப்படி முன்மொழியலாமா, இதை வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு காரசாரமான விவாதத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். எனக்கு என்ன அப்படின்னா, எங்கிட்ட நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு என்னோட உதவி இயக்குநர்கள் வந்து ரொம்ப காரசாரமான விவாதத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஒரு 6 மணி வரைக்கும் ஒரு பயங்கர டிஸ்கஷன். ஏன்னா நிறைய பேத்துக்கு இந்த முடிவு சரியா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சு இந்த படத்தோட முடிவில். பட் நான் என்ன பண்ணேன்னா, இந்த 2 படத்தையும் மண்டகளை ஓட்டி பார்த்துக்கும்போது ஒரு மிகப்பெரிய தத்துவமாக நிலைநிறுத்தப்படக்கூடிய, ரொம்ப நிலையானதுன்னு சொல்லப்படக்கூடிய ஒன்று நம்மளை வந்து அடக்கி ஆண்டுகிட்டு இருக்கும்போது, அது வந்து ஒரு ஒரு வடிவமாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து அது ஒரு பில்டிங்காக இருந்துச்சுன்னா அதை உடைக்கலாம், அது ஒரு கேட்டாக இருந்தால் உடைச்சிட்டு திறக்கலாம், அது காற்று மாதிரி பரவிக்கிட்டு இருக்கும்போது, அது ஒரு பேர் இருளாக இருக்கும்போது அதை எப்படி வென்றெடுக்கிறது, அதை எப்படி திருத்துவது, அதை எப்படி மாற்றுவது, அதை எப்படி ஜெயிப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. எல்லாத்தையுமே நான் தான் கொடுக்கணுமா, எல்லாத்தையுமே நான் தான் இழக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே அசிஸ்டன்ட் முன்னாடி வச்சாங்க. நம்ம ஏன் எல்லாத்தையும் இழக்கணும், அப்படி ஒரு முடிவு இந்த படம் வைக்குதா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒரு பேர் இருள் உன்னை சூழும் போது நீ ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுற, இந்த பாயிண்ட் ஆஃப் இந்த படத்தை நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு பெரிய வெளிச்சமாக தான் மயிலாடு படம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இந்த படத்துக்குள்ள என்னதான் நடக்கும், இந்த படம், இந்த முடிவு எப்படி தான் போக போகுதுன்னு நான் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த படத்தோட முடிவு நீ ரொம்பவே தர்க்கத்துக்கு உள்ளாக்கிச்சு. நான் ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நான் ஏற்றுக்கல. அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், நைட்லாம் யோசிக்கிறேன், இது எப்படி எங்கள் அப்பா என்ன பண்ணியிருப்பாரு, இதே சூழ்நிலை எங்கள் அப்பா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு, எங்கள் அண்ணன் என்ன பண்ணியிருப்பான், நான் என்ன பண்ணியிருப்பேன், அவன் என்ன பண்ணியிருப்பான், இவன் இப்போ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வடிவமாக தெரிய ஆரம்பிக்கும் போது எளிய மனிதர்கள் கடைசியாக தாங்கிட்ட நீ என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்க ட்ரை பண்ணுறேன், என்கிட்ட இருந்து என்னை மீறி என்னோட நிலத்தை பிடுங்குற, ஏன்னா என்னோட நிலத்தை பிடுங்குற, என் உடல் உறுப்புகளை பிடுங்குற, எல்லாத்தையும் நீ பிடுங்குற. உன்னை நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேனோ இல்லையோ, பட் நான் உன்னைய எப்படி வென்றெடுக்குன்னு எனக்கு தெரியல, உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. கடைசியாக நான் உனக்கு நீ என் இதயத்தை பிடிங்கிட்டு போற, அந்த இதயத்தின் வழி நான் உனக்கு ஒரு அறத்தை கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறது இந்த படம் சொல்லி முடிக்கும் போது, கிட்டத்தட்ட நான் அந்த படத்தை முடியும் போது என்னோட உதவிக்கிட்ட சொன்ன விஷயம் ஒன்று தான். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த படத்தை நீ வந்து உனக்கு ஒரு எக்ஸ்போசர் இருக்கு, உனக்கு ஒரு அறிவு இருக்கு, அந்த அறிவில் அந்த படத்தை பார்க்காத. ஒவ்வொரு வாழ்க்கை, ஒவ்வொரு தத்துவத்தின் அடிப்படையிலையும் ஒவ்வொரு வாழ்வினோட தன்னோட எந்த கிளையை பிடிச்சிக்கிட்டு எந்த புள்ளியை பிடிச்சிக்கிட்டு ஒருத்த வாழ ஆரம்பிக்கிறானோ அந்த புள்ளி அவனுக்கு ஒன்று கற்றுக் கொடுத்துருக்கும். இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர், சசிகுமார் சாரோட கேரக்டர் தொடக்க காலத்துல இருந்து அது காட்டப்பட்ட நேரத்துல இருந்து அது ஒரு புள்ளியை கைப்பற்றிக்கிட்டு ஒரு பூனையை காப்பாற்றினவன், ஒரு எலியை காப்பாற்றினவன், ஒரு எறும்பை காப்பாற்றினவன், யார் ஒரு மனுஷனை விட்டுட்டு போவானா, ஒரு மனுஷனை விட்டு அவன் எப்பேற்பட்ட அயோக்கியனா இருந்தாலும், அவன் எப்பேற்பட்ட கொடுங்கோலனா இருந்தாலும் அவனை விட்டுட்டு போவானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது எனக்கு பயங்கரமான ஷாக்காக இருந்துச்சு. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட அறிவை பயன்படுத்தி, நமக்குள்ள எக்ஸ்போசரை பயன்படுத்தி, நம்ம காட்டப்படுற ஆர்ட் ஃபார்முக்குள்ள நம்மளோட கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும். ஆனால் ஆர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது
நம்மளோட எக்ஸ்போஸை வச்சு மட்டும் பார்க்கக்கூடியது கிடையாது. அங்கே காட்டப்படுகிற மனிதர்கள் அவர்கள் அதை எப்படி வென்றெடுத்தார்கள், அதை அந்த அந்த மனிதர்கள் அந்த அந்த உயரிய உன்னதத்தை எப்படி அடைந்தார்கள், தங்களை எப்படி மீட்டெடுத்தார்கள் அப்படிங்கிறத காட்டக்கூடியது தான் ஆர்ட் ஃபார்ம். அந்த ஒரு முக்கியமான ஆர்ட் ஃபார்ம் வேலையை வந்து இந்த படம் வந்து மயிலாடு செஞ்சிருக்கு. முழு இரவையும் கைப்பற்றின படம் தான் மயிலாடு. என்னோட முழு இரவையுமே யோசிக்க வச்ச ஒரு படம் தான் மயிலாடு. நிச்சயமாக வந்து சசிகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா சசிகுமார் சாரோட தொடக்க காலத்தை நமக்கு தெரியும். தொடக்க காலத்தில் நான் வந்து சசிகுமார் சாரில் பயப்படுவேன், இப்போ என்ன கதை கொண்டு வர போகிறா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் கொண்டு வந்த கதைகள் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட யாரும் பண்ணாத எந்த பெரிய ஹீரோவும் இவ்வளோ மார்க்கெட் இருக்கக்கூடிய ஹீரோக்கள் பண்ணால் பயப்படுற கதாநாயகர்கள் கூட கொண்டு வந்தார். நந்தனோட உச்சம், அயோத்தி உச்சம், இப்போ வந்து மயிலாடுகிற உச்சம், டூரிஸ்ட் ஃபேமிலி அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட சசிகுமார் சார் நமக்கு அசிஸ்டன்ட் சொல்லும் போதே கதை யோசிக்கும் போது சசிகுமார் சார் இருக்காரு, நம்பி யோசிங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் அவங்க சைத்ரா கோயில்பட்டி பொண்ணு மாதிரியே இருந்தீங்க. அப்படியே கோயில்பட்டி பொண்ணை நடிக்க வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் நிச்சயமாக அவங்க சொன்ன மாதிரி குருசவன் சொன்ன மாதிரி உங்களை தவற விட மாட்டாங்கன்னு நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ சாண்டோல்டன் இந்த பாட்டு படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் கேட்டே இருப்பாங்க. அந்த ஒரு பீட் மட்டும் நெஞ்சில் விழுந்துருக்குல்ல, அது கேட்டே இருப்பாங்க. சாண்டோல்டன் எனக்கு ரொம்ப நெருக்கமாக எனக்கு பிடிக்கும். என்ன அப்படின்னா சாண்டோல்டன் எப்போவுமே வந்து ஒரு சின்ன வயசில் நம்ம அம்மன் கோயிலில் உட்காந்து தென்னியில் உட்காந்து அந்த ஒரு தரையை தட்டி பாட்டு பாடியிருப்போம். நம்ம கூட அண்ணனோ தம்பியோ பாட்டு பாடி நம்ம ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி நம்ம கூட ரொம்ப நெருக்கமாக இருந்து பாட்டு பாடிட்டு இருக்க ஒரு ஆள் மாதிரியே சாண்டோடன் தோணுவார். அவருக்கு ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அம்பேத்தனை வந்து என்ன சொல்றது, அவர் ரொம்ப உண்மையாகவே சினிமாவை ரொம்ப பேஷனாக பார்க்க, அவர் சொல்கிற கதை, அவர் சூஸ் பண்ண கதை எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா கமர்ஷியலாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது தம்பி அவர் மற்ற படங்களை பற்றியான ரிவ்யூ சொல்லும்போது கமர்ஷியலாக பேசுவார். தன்னோட படத்தை பற்றி பேசும்போது மட்டும் நல்ல கதை தம்பி அப்படிம்பார். மற்ற படம் வந்து சார் என்ன படம் எப்படி அப்படின்னு கேட்டால் அதுவும் ஒப்பேராது படம் இருக்க அப்படிம்பார். ஒன்றும் இல்லை தம்பி, சுவாரஸ்யமாகவே இல்லை, ரொம்ப லேகாக இருக்கு அப்படி இப்படிம்பார். சரி உங்கள் படம் எப்படின்னு கேட்டால் படம் ரிலீஸ் ஆக மட்டும் கேட்போம், எப்படி வந்திருக்கு படம் அப்படின்னா தம்பி எப்படி வந்திருக்கு ஒரு நல்ல கதை தம்பி அப்படிம்பார். அந்த ஒரு பெரிய அவர் வந்து சூஸ் பண்ற கதைகள் இருக்குல்ல, அது வந்து நிச்சயமாவே அவருக்கு வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் இந்த கதைக்குள்ள இருக்கணும். அது இல்லை அப்படின்னா அந்த கதையை சூஸ் பண்ணி அவர் ரிலீஸ் பண்ண எல்லா படத்துலையுமே அப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கு அப்படிங்கிறது நீங்க பார்த்தாலே தெரியும். ரொம்ப நன்றிண்ணே இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்க திருப்பி பண்ணதுக்கு. அப்புறம் ராஜ்மோகனுக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்படின்னா திருப்பி தன்னோட போராட்ட வடிவத்தை எதன் மூலமாவது தான் ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கும்போது, எழுத்தாளனாக இருக்கும்போது சந்தித்த அத்தனை மனிதர்களையும் எப்படியாவது தன்னோட திரையில காட்டிடணும்னு ஒருத்தர் துடிக்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். எப்படி பார்த்தா நான் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து என்னோட கதை நான் எழுதும்போது எனக்கு எல்லா மனுஷங்களும் நான் பார்த்த மனுஷங்களும் ஞாபகத்துட்டே இருப்பாங்க. அதில் நானும் இருப்பேன், அதனால எனக்கு அது ஈஸியாகிடும். ஆனால் அவர் நடைப்பயணம் போகும்போது, பாதசாரியாக போகும்போது, ரிப்போர்ட்டராக போகும்போது, ஒரு கொலை விசாரிக்க போகும்போது, ஒரு நடிகிட்ட பேட்டி எடுக்க போகும்போது நீ பார்த்த எல்லா மனிதர்களையுமே தன் கதைக்குள்ள கொண்டு வந்து அவர்கள் அறியாமல் விட்டது, அவர்கள் ஏமாற்றப்பட்ட கதையை, அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் ஏமாற்றப்பட்ட கதையை ஒரு திரைக்கதையை வடிவமாக்கி அதை எப்படியாவது முரண்டு பிடிச்சி அதை கொண்டு போய் சேர்த்துடணும்னு அவர் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறது ஒரு முக்கியமான வேலை. அந்த வேலைக்காக ராஜ்மோகன் எவ்வளோ பாராட்டணும்னு தகும். ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் இதை எப்படி டோட்டலாக மாற்ற முடியும் தெரியும். ஆனாலும் தொடர்ந்து அதை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இதை வேற ஒன்றா பண்ணலாமா, இந்த கதையை நம்ம திருப்பி ஏன் எளிய மனிதர்களை, ஏன்னா இங்கே வந்து எளிய மனிதர்களை கதையாக்கும் போது அந்த வடிவம் அந்த கிராஃப்ட் வந்து சின்னதாகிடுது. அதுவே பாதியத்துக்கு ஒரு பயத்தை கொடுத்துருது. ஏன்னா எல்லாருமே சின்னதாக தெரியுவாங்க, அது நம்மளோட கிராஃப்டே சின்னதாக மாதிரி நமக்கு சந்தேகம் கொடுத்துரும். ஆனால் அதுக்குள் அந்த கிராஃப்டுக்குள்ள அந்த சின்ன எளிய மனிதர்களை உள்ள வச்சுக்கிட்டு தன்னோட பகடியின் மூலமாக தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பார்வையின் மூலமாக ஒரு நீங்கள் அறியாத ஒரு உண்மையை உங்களுக்கு கடத்தி அது ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களை வெக்கி தலைகுனியை வச்சு இப்படிமா மனுஷங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களை அந்த படத்தை உள்வாங்க வச்சு ஜெயிக்கிற ஒரு வேலையை வந்து ராஜ்மோகனை பண்ணிகிட்டே இருக்காரு. அதனால ராஜ்மோகனுக்கு எப்போவுமே வந்து தமிழ் சினிமா ஒரு நன்றிக்கடன் பட்டிருக்கு. ஏன்னா இப்படியாப்பட்ட மனிதர்கள், இப்படியாப்பட்ட இயக்குநர்கள் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கே நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அதனால ராஜ்மோகனுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. மற்றபடி மற்ற டீமுக்குமே மிகச்சிறைய குருமசாமி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது ராஜ்மோகன் எப்படி அது இந்த ஏதோ யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்களா, அந்த யூனிவர்ஸ்லேருந்து வேற உருவம் கொண்டு ஜோக்கர் கிளம்பி வந்து அது ஜோக்கர் கெட்டப்போ அவங்க கொடுத்துருக்காங்க. ஜோக்கர் படத்தில் ஒரு கெட்டப்பு இருக்குள்ள
நம்ம அந்த ஜோக்கர். அந்த கெட்டப் போட்டு நீங்கள் உங்களோட பாடி லாங்குவேஜ், உங்கள் ஸ்டைலு, அது ரொம்ப என்ன சொன்னால் விளையாட்டாக சிரித்து பார்த்துட்டோம். திடீர்னு படம் முடிஞ்சு பார்க்கும்போது யோசிக்கும்போது நம்ம திருநெல்வேலியில் ஒரு போர்டு மாட்டி ஒரு பத்திரிக்கை வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்கல்ல, சீரியஸாக வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இன்றைக்கி சோசியல் மீடியா இருக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக எல்லாரையும் திட்டிட முடியுது, தான் யாருன்னு காமிச்சிட முடியுது, ஏதோ வகையில் தனக்கு ஒன்று கிடைக்குதுங்கிறதுக்கு தெரியுது. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி எங்கேயோ ஒருத்தங்க இருந்துக்கிட்டு எழுதிக்கிட்டே இருப்பாங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, கம்ப்ளைண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, மக்கள்கிட்ட போய் எப்படியா சொல்லணும் துடிப்பாங்க அந்த உண்மையை. அப்படியாப்பட்ட மனிதர்களை நீங்கள் ஞாபகப்படுத்திட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு இருக்கு. அந்த கேரக்டர்ஸும் சரி, ஜோக்கரும் சரி, அப்படியாப்பட்ட மனிதர்கள் நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்குல்ல, அதுவும் பயங்கரமான எமோஷனலான ஒரு வேலை. இந்த கேரக்டர் திருப்பி ஞாபகப்படுத்துச்சு. நான் லா காலேஜ் படிக்கும்போது லா காலேஜ் வாசலில் நின்று ஒருத்தர் ஒத்தியிலே நின்று போராட்டம் பண்ணிட்டு இருப்பார், தனியாக நின்று போராடுவார், எழுதி போட்டு போவார். அவர் முகத்தை எனக்கு திருப்பி ஞாபகப்படுத்துச்சு. அதுக்காக உங்களுக்கு ஏன்னா நீங்கள் கொண்டு வர கேரக்டர் வந்து என்ன அப்படின்னா, அதுக்குள்ள பகடி இருக்குல்ல, அந்த பகடிக்குள்ளேயே உங்களோட உடல் மொழி, கைவிடப்பட்ட ஒரு மனுஷன். எனக்கு அப்பதான் தோணுச்சு, உங்களுக்கு ஹஸ்பண்ட் உங்களுக்கு குழந்தை இல்லையா? இந்த படத்துல வந்து உங்க குழந்தை இல்லை, உங்க ஒய்ஃபை காட்டல, உங்க வீட்டை காட்டல அப்படிங்கும்போது இது வந்து ஒரு மெட்டஃபரா எனக்கு பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணுச்சு. இவர் எங்க சாப்பிடுவாரு, எங்க தூங்குவாரு, இவர் யாருக்கு முத்தம் கொடுப்பாரு, இவர் யார் மடியில் போய் படுத்துக்குவாரு, இவ்வளவு அடி வாங்கியிருக்காருல்ல, இவருக்கு யார் ஒத்தலம் கொடுத்துருப்பா, இவ்வளவு விஷயங்கள் வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. அப்படியாப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மன உளைச்சலையும் என்ன சொல்றது, அவங்களை ரெகனைஸ் பண்ணி அவங்களை பாராட்டக்கூடிய ஒரு படமாகவும் இந்த படம் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். நிச்சயமாகவே மயிலாடு வந்து இன்னைக்கு நீங்க பார்க்குற சினிமாக்கள் நீங்க ஏன்னா நம்ம வந்து பயங்கர நிறைய முன் தீர்மானத்தோட ஜட்ஜ்மெண்டலோட நம்ம வந்து நிறைய சினிமாக்களை அணுகிறோம். ஒரு சின்ன டைம் கூட கொடுக்கறது இல்லை. நம்ம சின்ன விஷயங்கள் கூட நம்ம வந்து என்ன பண்றோம்னா, அவங்கவுங்க மொழியில அவங்கவுங்க கதையை சொல்றதுக்கு நம்ம விருப்பப்பட்டது இல்லை. நீங்க உங்களுக்கு பிடித்தமான மொழியில கதை சொல்லு நீங்க கேட்குறீங்க. அப்படிங்கிற இடத்துக்கு சினிமா கொண்டு தள்ளி நிப்பாட்டிருக்காங்க. இங்க யாரெல்லாம் சினிமாக்குள்ள யார் வேணாலும், எப்படி மீடியாக்குள்ள நீ யார் வேணாலும் வந்து என்னென்ன மொழியில வேணாலும் எப்படியாப்பட்ட உடல் மொழியோடும் ஒரு வீடியோ பேசி போட முடியுமோ அதே மாதிரி தான் சினிமாவும் நீங்க ஆயிருக்கு. சினிமாக்குள்ள நிறைய மனிதர்கள் உள்ள வந்து தனக்கு தெரிஞ்ச மொழியில தனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையை ரொம்ப ஆணித்தரமாகவும் தனக்கு கிடைச்ச சொற்ப விஷயங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப முக்கியமான விஷயத்தை கடத்திட்டு போயிடுறாங்க. அப்படி ஒரு ரொம்ப காம்பேக்டா, ரொம்ப நல்ல நீட்டா ஒரு கமர்ஷியல் பேக்கேஜோட மட்டும் இல்லாம, கமர்ஷியல் மீன்ஸ் நான் சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க சினிமா பார்க்க வரீங்க, எங்கிட்ட சினிமா இந்த கதைக்கு முன்னாடி இந்த கதை எனக்கு 2.5 மணி நேரம் தாக்கு பிடிக்குமா அப்படிங்கிற கேள்வியோட தான் உட்காருங்க. அதுக்கப்புறம் தான் கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதையும் மைண்ட்ல வச்சு ராஜ்மோகன்னா தன்னோட பக்கெல்லாம் சேர்த்து ஒரு அழுத்தமான, ரொம்ப மனதை நிகழக்கூடிய, வாழ்வின் மீது பெரிய நம்பிக்கை வரக்கூடிய, பெரிய தத்துவங்களை ஜெயிக்க முடியுமா, பெரிய அதிகாரங்களை ஜெயிக்க முடியுமா, அதெல்லாம் காத்துல பரவிட்டாங்க, இனிமேல் அவங்க ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறத தாங்கிட்டு இருக்க எளிய தத்துவத்தை வச்சு அடிச்சு காலி பண்ணியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த படத்துல பாக்குறேன். ஏன்னா வேற வழியே இவங்க எப்படி ஜெயிக்கிறதுனே தெரியல. ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்க மனிதர்களை தாங்கிட்டு இருக்கிற ஒண்ணு அறம், அந்த அறத்தை வைத்து ஜெயிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஜெயிச்சிட்டார். அவருக்கு மொத்த டீமுக்கும் என்னோட நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி. இங்கே எத்தனை பேர் வச்சுருக்காங்கங்கிறது தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தப்போ, அப்போ நான் சரக்கு அடிச்சிட்டு இருந்த டைமு. இப்போ அதை நிறுத்தி 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ இது வந்து ஞானவேல் கவனத்துக்கு. அப்போ வந்து என்னோடய ரெகுலர் ஒர்க் என்னென்னா, ஒர்க்கு முடிச்சுட்டு ஈவினிங் 6-7 மணிக்கு நேராக வந்து ஒரு குவார்ட்டர் வாங்கி அடிச்சுட்டு இன்னொரு குவார்ட்டர் வாங்கி பையில் வச்சுக்கிட்டு நேராக வரும்போது ஒரு சிடி கடை இருக்கும். அப்போ வந்து சிடி தான், சிடி பிளேயர். ஒரு பிதாமகன் படம் வாங்குவேன். வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போய் அந்த இன்னொரு இதை குடிச்சிக்கிட்டு அந்த படத்தை பார்ப்பேன். மறுநாள் திருப்பி அதே மாதிரி மாலை ரொட்டீன் அதே, திருப்பி வந்து அதே சிடி கடைக்கு போய் இன்னொரு பிதாமகன் சிடி வாங்குவேன். அந்த சிடிக்காரன் வந்து ரெகுலராக இதே மாதிரி பண்ணி அந்த வீட்டை நான் காலி பண்ணும்போது, அந்த ஹவுசிங் போர்டு வீட்டை 52 பிதாமகன் சிடி இருந்தது. அந்த ஆள் வந்து என்னடா டெய்லி வந்து இது ஒரே சிடியை வாங்குறானே, எனக்கு வந்து முதல் நாள் வாங்கினது மறந்துடும். ஸோ முதல் நாள் வந்து அதே படத்தை வாங்கணுங்கிறது மறந்துடும். எனக்கு அவ்வளவு அந்த படத்து மேலே சொல்லப்போனால் அந்த படம் வந்து எனக்கு ஏற்படுத்தின தாக்கம் தான். அதன் பிறகு இந்த மாதிரி எளிய மனிதர்களை சினிமாவை ஆக்க முடியும்
அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்தது. இப்போ ஃபஸ்ட்டு பாலா சாரை போய் மீட் பண்ண போகும்போது கண்ணன் சார் மூலமாக, விகடன் கண்ணன் சார் மூலமாக போய் பார்க்க போகும்போது நான் அவர்கிட்ட அவருடைய அறைக்கு போனாலே மாரிக்கு தெரியும், அது வந்து வாரணாசியோடைய இன்டோர் மாதிரியே இருக்கும் அந்த அறை. அவரை பார்க்கும்போது சில பேரை பார்க்கும்போது நமக்கு அப்படி ஒரு அதிர்வு உருவாகும். நம்ம என்ன வார்த்தைகள் அவர்கிட்ட பேசுறது அப்படின்னு வார்த்தைகளை தேடக்கூடிய ஒரு விஷயம். நான் அவர்கிட்ட வந்து இந்த 52 சிடி பிதாமகன் சிடி வந்து என்னுடைய அறையிலேருந்து நான் காலி பண்ணும்போது எடுத்துகிட்டு போனேங்கிறத நான் அவர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய இது இருந்தது. ஏன்னா ஒரு ஒரு கலைஞனா நான் இதை சொல்லும்போது அவர் பெரிய மகிழ்ச்சி அடைவார் அப்படிங்கிறதுனால நான் அவர்கிட்ட இந்த சம்பவத்தை சொன்னேன். அவர் அப்படியா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் அமைதியே இல்லை. ஸோ அப்படி வந்து எதையுமே தன் பற்றிய தன் படைப்பு பற்றின இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்துடைய ஒரு துளி கூட அறியாதவராக அவர் இருக்கிறாருங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். என்னை போன்ற நிறைய பேருக்கு ஆத்மார்த்தமான வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பாலா சார் இங்கே வந்ததுங்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இங்கே வந்தது, இவ்வளோ தூரம் இருந்தது, இன்னைக்கு அவர் பேசினது. ஏன்னா பாலா சார் வந்து இவ்வளோ நகைச்சுவையாக பேசுவாருங்கிறது எங்களுக்கு தெரியும். அவரோட பர்சனலாக பேசும்போது அவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணி பேசும்போது, பட் ஒரு பொது இடத்துல இவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அவர் பேசினது தான் இந்த விழாவுடைய முதல் சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ, ரொம்ப நன்றி. போட்டியில் நான் ஜெயிச்சிட்டேன் சசி சார். ஸோ தேங்க்யூ. அதே மாதிரி மாரி வந்து மாரியை பற்றி ஃபஸ்ட்டு வந்து கண்ணன் சார் தான் என்கிட்ட சொன்னார். அப்போ ராம்கிட்ட மாரி அசிஸ்டண்ட்டு, டேய் ஒரு பையனை பார்த்தேன்டா, ராமுடைய அசிஸ்டண்ட்டு, அவன் ஒரு விஷயம் சொன்னான், பயங்கரமாக இருந்ததுடா அப்படின்னாரு. என்ன அப்படின்னா, இந்த குடிக்கிறது தம் அடிக்கிறது அதை பற்றி கேட்கும்போது அப்போது மாறிக்கிட்ட நீ பண்ணுறது இல்லையா அது அப்படின்னோடனே, இல்லை இப்போ பண்ணுறதில்ல, இன்டர்வலில் இடி விழுந்தா செகண்ட் ஹாஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அப்படின்னு சொன்னாட்டா அந்த பையன். போகிற போக்கில் எவ்வளோ பெரிய விஷயத்த இப்படி ஒரு டைலாக்காக சொல்லிட்டான் அப்படின்னு தான் மாறி எனக்கு கண்ணன் சார் அறிமுகப்படுத்தினார். அப்படி நான் பார்த்த மாறி, அதன் பிறகு நான் வட்டி முதல் எழுதின பிறகு மறக்கவே நினைக்கிறேன் எழுதின மாரியை பற்றி எனக்கு மதிப்பீடு இருந்ததுங்கிறது கம்மி தான். பரியேறும் பெருமாள் படத்தை 4 ஃப்ரேம்ஸில் நானும் ஹெச் வினோத்தும் பார்த்தோம். பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்து ஹெச் வினோத் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தார். சார் என்ன சார் இது, என்ன எடுக்கிறாங்க பசங்க, என்ன எடுத்துட்டான், என்ன படம் சார் இது, எப்படி எடுத்திருக்கான் சார், எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னார் ஹெச் வினோத். எனக்கு அதை விட பல மடங்கு வெக்கமாக இருந்தது. அப்படியான ஒரு பெரிய அதிர்வை வந்து தமிழ் சினிமாவில் உருவாக்கின மாரி வந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த அதிர்வு குறையாமல் தொடர்ந்து ஒவ்வொரு படத்துலையும் அடுத்த உச்சத்திற்கு செல்லக்கூடிய மாரி வந்து எனக்கும் ஒரு வழிகாட்டி தான். ஏன்னா ஒரு எளிய மனிதர்களின் கதைகளை பேசும்போது அதை வெற்றியாக மாற்றுறதுங்கிறது பெரிய விஷயம். அது நிறைய பேருக்கான கதவுகளை திறந்து வைக்கும். அதுதான் நிறைய பிரச்சனை, என்னை மாதிரியானவங்களுக்குலாம் அது ரொம்ப பிரச்சனை. ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிக்கும் போதே எனக்குள்ளேயே ஒரு சென்சாரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு உட்காரக்கூடிய ஒரு ஆபத்தான சூழலில் இருக்கும்போது மாரி என் வெற்றி வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வெளிச்சத்தை கொடுக்குது. மாரி வந்து இங்கே பேசின ஆத்மார்த்தமான வார்த்தைகள் இந்த படத்தை பற்றி அவ்வளோ பாசிட்டிவான விஷயத்தை எனக்கே ஏற்படுத்துது. தேங்க்யூ வெரி மச் மாரி. என்னுடைய குருநாதர் லிங்குசாமி சார், அவர் என்னை வந்து சினிமாவில் என்னை போன்ற ஒரு மனிதனை சினிமாவில் கரம் பிடித்து அழைத்து செல்வது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எனக்கு நிறைய பயம் இருந்தது, அதே மாதிரி நிறைய சோம்பேறித்தனம் இருந்தது, நிறைய அலட்சியங்கள் இருந்தது. அதையெல்லாம் உடைச்சி என்னை இந்த இடத்திற்கு அழைத்து வந்ததில் லிங்குசாமியின் சார் பங்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவருடைய அலுவலகம் எனக்கான ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தது. அவர் இன்றைக்கு வந்ததும் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். தேங்க்யூ லிங்குசாமி சார். அதே மாதிரி பிரேம்குமார், நான் அவர்கிட்ட சொன்னேன், நானும் அவரை சந்திச்சதே இல்லை, இப்போ தான் ஃபோனில் பேசுகிறோம். அவருடைய படங்கள் வந்து எகெயின் இந்த மாதிரி ஒரு படம், அதுவும் மெய்யழகன் மாதிரி படத்தை எல்லாம் எடுத்து
கொண்டு வந்து இவ்வளவு பேரை ரசிக்க வைக்க முடியுங்கிறது இருக்கு இல்லையா, அமேசிங். உண்மையிலேயே அது வந்து ஒரு சினிமாவில் வந்து அது பெரிய விஷயம். அப்படி ஒரு கதாபாத்திரத்தை எழுதி, ஏன்னா அதெல்லாம் நாவலில் மட்டும்தான் சாத்தியம் அப்படிங்கிற சூழலை உடைத்து சினிமாவில் அதை வெற்றியாக மாற்றினதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வரணும்னு நான் ரொம்ப விரும்பினது அதுக்காக தான், இந்த 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 விஷயத்தை உருவாக்குனதுக்காக தான். தேங்க்யூ வெரி மச். ஞானவேலு என்னோட மச்சான், அவன் வந்து என்னை பற்றி தொடர்ந்து அவதூறுகளை அவன் பரப்புவதும், அவனை பற்றி தொடர்ந்து நான் அவதூறுகளை பரப்புவதுமாக எங்களுடைய வாழ்க்கை வந்து விக்டோரியா ஹாஸ்டல்ல தொடங்கின வாழ்க்கை. எனக்கு வந்து டெய்லி ஒரு தாய்மொழி மாதிரி அந்த விக்டோரியா ஹாஸ்டலை விட்டு கொடுத்த நண்பன். அவன் வந்து நான் அவனுக்கு கொடுக்க வேண்டிய கடன் வந்து ஒரு தனி அக்கௌண்ட்டு. அந்த அக்கௌண்ட்டுக்கு காந்தி கணக்கு கிடையாது, அது ஒன்றிய அரசின் கடன். அப்படி ஒன்று தான் அந்த அக்கௌண்ட்டுக்கு போட்டுக்கணும். ஏன்னா அதெல்லாம் நல்ல விஷயத்துக்கு தான் மச்சான் போணுச்சு. ஸோ அப்படி ஞானவேல் வந்து இங்கே வர்றதுங்கிறது ஒரு நண்பனாக, அவன் அதே மாதிரி ஒரு கலைஞனாகவும் ஜெய்பி மாதிரியான ஒரு படத்தை வந்து இந்திய சினிமாவிற்கு அளித்த மிக முக்கியமான ஒரு கலைஞனாக என் நண்பன் இருப்பதில் எனக்கு பெருமை. அவன் இங்கே வந்தது வந்து இன்னும் எனக்கான பெருமை. அதே மாதிரி மில்டன் சாரு மிகவும் கவித்துவமான ஒரு மனிதர், அபாரமான ஒரு மனிதர். அவர் வந்து கொலுசுகள் பேசக்கூடும் மாதிரி ஒரு கவிதை தொகுப்பு மூலமாக எனக்கு அறிமுகமானவர். இன்றைக்கு ஒரு இயக்குனராக ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவர் வந்தது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. வெங்கடேஷ் சார் ஒரு அற்புதமான ஒரு மனிதர். எனக்கு வந்து நான் அவருக்கு ஃபோன் பண்ணி, சார் கமர்ஷியலாக எப்படி சார் ஒரு கதையை நரேட் பண்ணுறதுன்னு தான் நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கேட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் இருக்கிற ஒரு நல்ல நண்பராக இன்றைக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற வெங்கடேஷ் சார். ரவிக்குமார் அவரும் என்னுடைய ஆத்மார்த்தமான நண்பர். அவர் உள்ளிட்ட இங்கே வந்த அத்தனை பேருக்கும் வந்து இந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் பற்றி நான் சொல்லணும்னா, இந்த படமே நம்பிக்கை சார்ந்த ஒரு படம் தான். இந்த படம் எல்லோருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கணும்னு தான் இந்த படம் எடுக்கப்பட்டது ஒரு அடிப்படையான நோக்கம். இந்த படம் ராஜமுருகன் என்ற மனிதன் மீது அம்பேத்குமார் என்ற மனிதன் வைத்த நம்பிக்கை தான் மயிலார், வேற ஒன்றுமே கிடையாது. அந்த நம்பிக்கையில் உருவான படம் தான் இந்த படம். அம்பேத் என்ற ஒரு மனிதன் இல்லை என்றால் இந்த படம் உருவாயிருக்காது. ஸோ நான் ரொம்ப டவுன்ஃபாலில் இருந்தப்போ என்னை அழைத்து வாழ்க்கை வந்து நீங்கள் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் சார், ஒரு நாள் கூட உட்காந்துடக்கூடாது அப்படின்னு அடுத்த நாளே படம் பண்ணுறதற்கான ஒரு அலுவலகத்தை எனக்கு தந்த அம்பேத்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரியான ஒரு படம் வந்து நான் இந்த படம் ஜெயிக்கணும்னு மறுபடி ரொம்ப இயற்கையை வேண்டுவது வந்து அம்பேத்குமார் என்ற மனிதனுக்காக தான். அவர் என் மேல் வைத்த நம்பிக்கை வந்து பொய்யாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அவருக்கு அடுத்து இந்த படத்தை தன் தோளில் முதல் நாளிலிருந்து சுமந்து இதை எப்படியாவது இந்த சந்தையில் கோவி வித்துடணும் அப்படின்னு ஒரு இதை ஒரு தன்னுடைய தோளில் சுமந்தது வந்து திங்க் மியூசிக் சந்தோஷ் தான். அவர் தான் வந்து இந்த படத்தை பார்த்த நாள்லேருந்து இந்த படத்தை பற்றி எல்லாத்தையும் பேசி இன்றைக்கு வரைக்கும் என் கூடவே இருந்துகிட்டு இருக்கிறது திங்க் மியூசிக் சந்தோஷ் தான். அவர் வந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த ஏரியாவில் ஈபி வரல அப்படின்னா அவருக்கு ஃபோன் பண்ணுற அளவுக்கு, இதுக்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுற அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் அவ்வளவு அவர் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா சந்தோஷ் வந்து அந்த இடத்துல இருந்தாருன்னா அது கிளியர் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய சந்தோஷ். சோமு எப்போவுமே என்னுடைய ஆல் டைம் டார்லிங்னு அவரை சொல்லுவேன். அவர் வந்து ஒரு மகத்தான ஒரு கலைஞன். இந்த படத்துலையும் அவர் சார் சொன்ன மாதிரி கடைசி நேரத்தில் வந்து கை கொடுத்து கூடவே நிற்கிற சோமு. சைத்ரா அவர் சொன்ன மாதிரி தமிழுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு நடிகை. இந்த படத்தில் அவங்க ஃபஸ்ட்டு வந்து கால் ஷீட் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்தது, அதெல்லாம் பிரேக் பண்ணி கதையை கேட்டவுடனே உடனே வந்து நடித்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலே தொடர்ந்து அவங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஷான் வந்து ஷானும் நானும் சேர்றதுங்கிறது ஒரு ஆத்மார்த்தமான பிணைப்பு. அது வந்து இசை மட்டும் இல்லை, நிறைய அதுக்குள்ளே இருக்குது. இலக்கியம், அரசியல், எல்லாம் சமூகம் சார்ந்த அத்தனையும் ஷான்கிட்ட விவாதிக்கலாம். அதெல்லாம் சேர்ந்து தான் அவருடைய இசையாக வருது. அதனால் எப்போவுமே ஷான் வந்து என் கூட இருப்பார், அவர் இசை என் கூட இருக்கும். மயிலாடில் அது இன்னும் அடுத்த கட்டத்தை அடைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீரவ் சாருக்கு அவருக்கு ஹைதராபாத்தில் ஒரு ஷூட் இருந்ததுனால வர முடியல. இந்த படத்துக்கு அவருடைய ஒளிப்பதிவுங்கிறது ஒரு மிகப்பெரிய பலம். சத்யராஜோட எடிட்டிங்
பல நாட்கள் வந்து அவருடைய வீட்டிலேயே இருந்திருக்கோம், இரவு பகலா அவர் கூடவே இருந்திருக்கார் துணையா. அது ரொம்ப அற்புதமான விஷயம். அது ஆர்ட் டைரக்டர் பால்ராஜ் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும், என்னுடைய கோ டைரக்டர் செல்வபாண்டி உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தன் வாழ்நாள் முழுவதும் அகிம்சையை பேசிக்கொண்டே இருந்த காந்தி துப்பாக்கி குண்டுக்கு பலியானார். இன்றைக்கு இந்தியாவின் சீர்திருத்த முகமாக பார்க்கப்படுகிற, உலக அரங்கில் இந்தியாவின் சீர்திருத்த முகமாக பார்க்கப்படுகிற அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கர் தனது சொந்த ஊரில் தேர்தலில் மக்களால் தோற்கடிக்கப்பட்டார். தனது வாழ்க்கை முழுவதும் இடைவிடாமல் இந்த உலகத்தை சிரிக்க வைத்துக் கொண்டே இருந்த சாப்ளின் தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் சில பல கல்யாணங்கள் செய்து கொண்டு எந்த குடும்ப வாழ்க்கையிலும் நிம்மதியாக இருக்கவே முடியாமல் இருந்தார். இதிலிருந்து நான் கற்றுக்கிட்ட பாடம் என்னன்னா, ஒரு மரணமோ, ஒரு தோல்வியோ, ஒரு துன்பமோ ஒரு மனிதனின் ஆற்றலை எதுவுமே செய்துவிட முடியாது. அவன் வாழ்ந்த வாழ்க்கை மட்டும்தான் இந்த உலகத்தின் முன்பாக எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அந்த நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. நண்பர்களே, எனக்கு என் வாழ்நாள் முழுவதும் மனிதர்கள் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். நான் மனுஷங்க பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, அவன் ரொம்ப பெரிய கோலை. அவன் ஒரு லவ் ஃபெயிலியரில் 50 தூக்க மாத்திரை சாப்பிட்டு ஒரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி உயிருக்கு போராடி அதுலேருந்து வெளியில் வந்தான். அதன் பிறகு அவனை அழைச்சிட்டு போய் ஒரு ஐஏஎஸ் அகாடமியில் நான் சேர்த்து விட்டேன், அண்ணா நகரில். இந்தியாவின் முக்கியமான ஐஏஎஸ் அகாடமி அது. அதை நடத்தி கொண்டிருந்தது என்னுடைய நண்பர். தொடர்ந்து பல இளைஞர்களை தன்னம்பிக்கையின் வழி நடத்தியவர். அவர்கிட்ட போய் இந்த பையனை ஒப்படைச்சேன். தன்னம்பிக்கையை பற்றி, நம்பிக்கையை பற்றி தொடர்ந்து பேசி பேசி அந்த பையனை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து, இன்னைக்கு அந்த பையன் ஐஏஎஸ்ல கலெக்டராக இருக்கான், ஒரு மிகப்பெரிய கலெக்டராக இருக்கான். ஆனால் அவனை இந்த தன்னம்பிக்கைக்கு அழைத்து கலெக்டர் ஆக்கிய எனது நண்பர், அந்த ஐஏஎஸ் அகாடமியை நடத்தி கொண்டிருந்த அந்த நண்பர் பின்னர் தற்கொலை செய்து கொண்டு செத்து போனார். இதை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. இந்த இடத்துல தான் நான் மனிதர்களின் பின்னால் அவர்களை புரிந்து கொள்ள ஓடிக்கொண்டே இருக்கிறேன், தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அந்த ஓட்டத்தின் முடிவில் நான் கண்டுகொண்டது ஒரே ஒரு உண்மையைத்தான். இந்த மனிதர்கள் எல்லோருக்கும் நம்பிக்கையை தவிர வேற எதுவும் தேவையே படுவதில்லை. அன்பையும் நம்பிக்கையும் தவிர எதுவும் தேவைப்படுவதில்லை. உன்னுடைய சக மனிதனுக்கு கொஞ்சம் அன்பையும் நம்பிக்கையையும் கொடுத்தால் நீதான் கடவுள், நீதான் தெய்வம். அது மட்டும்தான் இந்த 40 வருட வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட ஒரே பாடம். அந்த பாடத்தை தான் பாலாசாரின் படங்கள், மாரி செல்வராஜின் படங்கள், ஞானவேலின் படங்கள், ஜெயகாந்தனின் கதைகள், வைக்கம் பஷீரின் கதைகள், இளையராஜாவின் இசை அத்தனையும் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பது அந்த நம்பிக்கையும் அன்பையும் தான். ஆகவே என்னுடைய எல்லா எழுத்துக்களிலும், எல்லா அரசியலிலும், எல்லா சினிமாவிலும் இந்த நம்பிக்கையையும் அன்பையும் மட்டும் விதைத்து கொண்டே இருப்பதை மட்டுமே என்னுடைய கடமையாக வைத்திருக்கிறேன். ஆனால் இந்த கடமையை செய்வதற்கு பணம் தேவைப்படுகிறது. அந்த பணத்தை சம்பாதிக்கும் அளவிற்கு அறிவாளியாக என்னை இயற்கை படைக்கவில்லையே. அதை மட்டும்தான் இப்ப நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதனால எப்படியாவது இந்த மாதிரியான படங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பதற்கு தேவை, நான் நினைக்கிற ஒரே விஷயம் அதுதான். அன்பையும் நம்பிக்கையும் விதைப்பதற்கு இந்த வியாபார சூழலில் பணம் தேவை. அந்த பணத்தை எப்படியாவது மீட்டு தயாரிப்பாளரிடம் கொடுத்து விட வேண்டும். அதனால இந்த படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் நான் ஒரே ஒரு நொடிக்காக தான் காத்திருக்கிறேன். அது இந்த படம் வெற்றி என்கின்ற நேரத்தில் எனது தயாரிப்பாளர் அம்பேத்குமாரின் முகத்தில்
பூக்கிற ஒரே ஒரு புன்னகைக்காக மட்டுமே நான் காத்திருக்கிறேன். அதை நிச்சயமாக இந்த சமூகம் திருப்பி தரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த நேரத்தில் தொடர்ந்து என்னுடைய பயணத்தில் என் கூடவே இருக்கக்கூடிய என்னுடைய மனைவிக்கும் யுகபாரதி அண்ணனுக்கும், ஏன்னா அவரை பற்றி நான் தனியாக பேசலை, அவர் தான் நான் அப்படிங்கிறதுனால தனியாக பேசலை, என்னுடைய குடும்பத்தாருக்கும் நெகிழ்ச்சியான, ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த விஷயத்தை பீஸ்ஃபுல்லாக பண்ண முடியாதுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இந்த நேரத்தில் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. பார்த்துவிட்டு உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.